அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய எழுத்துடைய பெயர் வந்து ஹா. இது அரபிக்கோடைய 7வது எழுத்து. இதோடைய உச்சரிப்பு வந்து தொண்டையை அந்த காரி சொல்லணும். ஹா ஹா. அந்த நம்ம சளியிலே நம்ம பிடிச்சிக்கிடுச்சு அந்த காரி துப்புற மாதிரி துப்புவோம்ல அந்த சளி இதில், அதுபோல் அந்த காரல் சவுண்டு அந்த தொண்டையில் வரணும். ஹா ஹா. ரொம்ப ஈஸியான எழுத்து, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அந்த நம்ம ஆனால் தமிழில் அந்த எழுத்து இல்லாதனால நம்மளுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஆனால் இது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு உச்சரிப்புலாம் கிடையாது. ரொம்ப எளிமையான உச்சரிப்பு தான். இந்த ஹிந்தி உருது மொழி பேசக்கூடிய மக்கள்கிட்ட இந்த உச்சரிப்புக்கு கிட்டத்தட்ட லைட்டான, அதாவது ரொம்ப இது ஒற்றுமை அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட லைட்டான ஒரு சின்ன ஒற்றுமை தான் இருக்கும். அந்த உச்சரிப்பு இருக்குது. ஆனால் அந்த உச்சரிப்பும் இதுவும் ஒன்றும் கிடையாது. அது டோட்டலி டிஃப்ரென்ஸு, லைட்டான ஒரு பொருத்தம் சொல்லலாம், அவ்வளோதான். ஹிந்தியில் வந்து ஒரு எழுத்து தான் இருக்குது. கடன் எழுத்தை உருதுலேருந்து வாங்கி அந்த உச்சரிப்புக்கு கொண்டு வருவாங்க. அதுவுமே அரபிக் அளவுக்கு எக்ஸாக்டாக இருக்காது. ஆனால் இது எல்லாமே கேஹெச் அப்படின்னா இப்போ ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் வந்து டினோட் பண்ண கேஹெச் யூஸ் பண்ணுவாங்க. ஹிந்திலேயும் சரி, உருதுலேயும் சரி, அரபிக்லேயும் சரி. அரபிக்கில் இந்த கேஹெச் போட்டு டினோட் பண்ணி உச்சரிக்கக்கூடிய இந்த உச்சரிப்பு யூனிக்காக டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஹா ஹா அப்படி இருக்கும். ஆனால் ஹிந்தி ஒரு இதில் கேஹெச் போட்டு உச்சரிக்கக்கூடியதில் ஒன்று க க இப்படி தான் இருக்கும். இது க கி கு இப்படி தான். அந்த லைட்டான ஒரு காரல் சவுண்டு தொண்டையிலேருந்து வராது, அதோட வாயோடைய நடு மத்தியத்திலேருந்து லைட்டான ஒரு க க அப்படிங்கிற அந்த சவுண்டோடு தான் இருக்கும். அதுவும் கேஹெச் போட்டு எழுதுவாங்க. உருதுல எக்ஸாக்டாக இந்த எழுத்தை இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் டீப்பாக இருக்கும். ஆனால் அரபிக் அளவுக்கு உச்சரிக்க மாட்டாங்க. அதனால் நம்ம அரபிக் வந்து உருதுவோடு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இது பண்ணிடக்கூடாது. உருதுவில் இந்த எழுத்துக்கு ஹே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அரபிக்கில் இந்த எழுத்தோட பேர் வந்து ஹா ஹா தான். அரபிக்கில் இந்த உச்சரிப்பு கொண்ட ஒரே ஒரு எழுத்து தான். உருதில் 2 உச்சரிப்பு கொண்ட 2 எழுத்து இருக்கும். ஒன்று வந்து க, இன்னொன்று வந்து ஹ. கொஞ்சம் இந்த அளவுக்கு வரும், ஆனால் ரொம்ப ஃபுல்லாக வராது. ஆனால் அரபிக்கிலேருந்து இந்த லோன் வேர்டாக உருதில் எடுத்துருக்கனால இந்த ஹபர்னு அந்த நியூஸ், அரபிக்லேருந்து தான் அந்த வார்த்தை உருதுலையும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஹபர்னு இந்த மாதிரி உச்சரிக்க மாட்டாங்க. கபர்னு அந்த கேஹெச் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, அதுபோல் தான் உச்சரிப்பாங்க. அந்த டிஃப்ரென்ஸ் உச்சரிப்போட ப்ரொனன்சியேஷனோட டிஃப்ரென்ஸ் வந்து வேறுபாடு இருக்கும். ஆனால் எழுத்து இந்த எழுத்தை தான் எழுதுவாங்க. அதனால் நம்ம உருது உச்சரிப்பை வந்து இதோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற தேவையில்லை. இந்த எழுத்தோட அகர ஒலி வந்து ஹா ஹி ஹூ. அப்புறம் வார்த்தைகளாக நமக்கு எல்லாருக்கும் பிரபலமாக ரொம்ப அரபு நாட்டில் உள்ள அங்கே போய் வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு எல்லாம் ரொம்ப பிரபலமான ஒரு வார்த்தை வந்து ஹுப்ஸ் வந்து இந்த ப்ரெட்டு, அதுக்காக குறிக்கக்கூடிய அரபிக் வார்த்தை ஹுப்ஸு. அப்புறம் வந்து ஜஸாக்கல்லாஹு பி ஹைர், அதில் வரக்கூடிய அந்த ஹைரு. அப்புறம் ஹால். அப்புறம் வந்து அஹுது தஹுது, நிறைய நம்ம குரானில் இந்த வார்த்தைகள்லாம் வரும். டேக் எடுத்துக்கிறது, அந்த மாதிரி எடு அப்படிங்கிற தமிழ் அர்த்தத்தில் வரக்கூடிய நான் எடுத்தேன், நீ எடுத்தாங்கிறது ஹுது தஹுது அந்த மாதிரி வரும். அப்புறம் ஃபியர், அது பயத்தை குறிக்கிறதுக்கு 2 வார்த்தைகள் குரானில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு வார்த்தை வந்து ஹவுஃப் அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணிப்பாங்க. இது எல்லாமே இந்த உச்சரிப்பில். இந்த வார்த்தைகளை நீங்கள் வந்து திருப்பி அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எழுத்தோடைய உச்சரிப்பு ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். மீண்டும் இன்னொரு எழுத்தோடு சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.